ஏய் இந்த வருஷம் தீபாவளி பட்டு வேட்டி சட்டை எடுத்துல மாட்டேன் எனக்கு. எதுங்க பட்டு வேட்டி சட்டை? பேண்ட் ஷர்ட் ஏதாவது எடுத்துக்கலாம். ஏண்டி பட்டு வேட்டி சட்டை போடணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன பேண்ட் ஷர்ட் எடுக்க சொல்ற? அப்ப பீரோல இருக்கலாம், அதே போட்டுக்கோங்க. அடி போடி, அதெல்லாம் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? தூக்கி போடுற குப்பையில. என்ன தூக்கி போட சொல்றீங்க? ஆ. அதை வச்சு காசு ஆக்கலாம் தெரியுமா? அந்த காசுலயே நான் உங்களுக்கு புதுசா பட்டு வேட்டி ஷர்ட் எடுத்து தருவேன். அதுடா. பாக்கலாமா? எப்படி? இப்ப பாருங்க, நான் காசு ஆகிட்டு வரேன். நடேசன் தெரு டி நகர்ல இருக்கிற சர்க்குரு பட்டு சாரி சென்டருக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இங்க இவங்க நம்ம கிட்ட இருக்கிற பழைய பட்டு புடவை, பட்டு வேஷ்டி இதெல்லாம் எந்த நிலைமையில இருந்தாலும் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறாங்க. சார், இதுல ஓல்டு வேஷ்டி பிளஸ் சாரீஸ் இருக்கு, பட்டு சாரி சார். இது என்ன ரேட் போகுதுன்னு எனக்கு பார்த்து செக் பண்ணிட்டு சொல்லிடுங்க. இந்த மாதிரி தைச்சா ஒயிட் வந்தா சில்வர் ஜெரி, இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ரெட் கலர் இருந்தா காப்பர் மேம். இந்த சாரி போகாது. போகாதுங்களா? போகாது மேம். இந்த வேஷ்டி இது ஜெரி இருக்கு மேம். இது பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒயிட்டா இது இருக்கு. ஓகே. ஆமா, இத நான் ரேட் சொல்லிடுறேன் மேம், நாலுமே சேர்த்து. எவ்வளவு பிரைஸ் போகுதுன்னு தெரியல. செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன். இந்த சாரி 12,000 வரும் மேம். ஓகே. இந்த வேஷ்டி 1500 ரூபாய் வரும். இந்த சாரி 10,000 வரும் மேம் உங்களுக்கு. இந்த வேஷ்டி வந்து 1000 ரூபாய் வரும். மொத்தமா 24,500 ரூபாய் வரும் மேம். 24,500. ஒரு 500 சேர்த்து 25,000 கொடுங்க. பண்ணி தரேன். நம்ம சென்னையிலேயே பழைய பட்டு புடவைகளுக்கு அதிக ரேட் கொடுத்து வாங்குறதுல இவங்க தான் நம்பர் 1. தேங்க்யூ. 25,000 இருக்குங்களா? பாருங்க, வீட்டுல சும்மா இருந்த புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு 25,000 கேஷ் ஆகிட்டேன். உங்க வீட்லயும் பழைய பட்டு புடவை, பழைய வேஷ்டி எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க சத்குரு சென்டருக்கு கொண்டு வாங்க. சோ இந்த மாதிரி நிறைய காசு வந்து வாங்கிட்டு போலாம்.